அதிரும் தென் இலங்கை பாலந்துறை அலுவலமுள்ள பகுதியில் இன்று காலை மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அப்பகுதியை விட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். நீர்கொழும்பு குட்டுடுவ பகுதியிலுள்ள ஒரு வீட்டின் மீது இன்று அதிகாலை 1:30 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. சசீந்திர ராஜபக்ச சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. சசீந்திர ராஜபக்சவை செப்டம்பர் 12 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஆகஸ்ட் 29 கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அவர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவையும் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கெஹல் பத்ரவின் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட போதைப்பொருள் இரசாயனங்கள் ஆய்வுக்கு. மீத்தனிய தலாவ பகுதியில் உள்ள ஒரு காணியில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மருந்து இரசாயனங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுப்பாய்வாளரின் வருகைக்கமைய இன்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜபக்சர்களுக்கு மற்றுமொரு தோல்வி. எதிர்க்கட்சி தலைவராக நாமல் ராஜபக்ச முன்னிலை வகித்து வந்த நிலையில் உடனடியாக அதை அவர் மாற்றியமைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் ஒன்றிணைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் ஊடக சந்திப்பை நடத்திய பின்னர் ராஜபக்ச குடும்பம் மேலும் எந்த திசை நடவடிக்கையும் எடுக்காமல் அதன் சுமையை எதிர்க்கட்சி மீது வலுக்கட்டாயமாக திணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மன்னாரில் சிவப்பு நிற தலைப்பட்டியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். மன்னார் மாவட்ட மக்கள் 35வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் தீவில் காற்றாலை அமைக்கப்படவுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கான ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழு மன்னார் மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்துள்ள நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. லிஸ்பன் ஃபர்னிச்சர் ரயில் விபத்து. லிஸ்பன் ஃபெனிக்யூல் ரயில் விபத்தில் சுவிஸ் குடிமக்கள் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுவிஸ் வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது. போர்ச்சுகல் தலைநகரான லிஸ்பன் நகரில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் சுவிஸ் குடிமகள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மற்றொரு சுவிஸ் குடிமகள் காயமடைந்துள்ளதாகவும் சுவிஸ் வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாயை வாக்களிக்க செய்து வாக்கு சீட்டை பதிவிட்ட பெண். அமெரிக்காவில் பெண்ணொருவர் நாயை வாக்களிக்க செய்து வாக்குச்சீட்டை பேஸ்புக்கில் பதிவிட்டதால் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த 62வது பெண் லாரா லியூரெக்ஸ். இவர் தனது மாயாஜின் என்ற நாய் 2021ஆம் ஆண்டு ஆளுநர் தேர்தல் மற்றும் 22ஆம் ஆண்டு முதன்மை தேர்தல்களில் வாக்களிக்க பதிவு செய்ததாக ஆரஞ்சு மாவட்ட வாக்காளர் அலுவலகத்தில் தானாக அறிக்கை அளித்துள்ளார். ஜேர்மனியில் ஆசிரியரை பலமுறை கத்தியால் குத்திய 17 வயது சிறுவன். ஜெர்மனியில் 17 வயது சிறுவன் ஆசிரியையை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியின் எசன் நகரில் அமைந்துள்ள தொழிற்கல்வி பள்ளியில் 17 வயது சிறுவன் 45 வயதுடைய ஆசிரியரை கத்தியால் குத்தி பலமுறை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யும் நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட சிறுவன் காவல்துறையால் சுடப்பட்டு காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ குடும்பத்தில் ஒரு மரணம். ராஜ குடும்பத்தின் மூத்த உறுப்பினரான ஒரு பெண்மணி மரணமடைந்துள்ளதாக பக்கிங்காம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென் கோமகள் என அழைக்கப்படும் கேதரின் மறைந்த மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் சகோதரர் முறையிலான கென் கோமகனான இளவரசர் எட்வர்ட் என்பவரின் மனைவி என தெரிவிக்கப்படுகிறது. அதிக எடையில் பிறந்த ஆண் குழந்தை. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் 5.2 கிலோகிராம் எடையில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வழக்கமாக ஆண் குழந்தை எனில் அதிகபட்சம் 1.2 கிலோகிராம் எடை என்ற அளவில் தான் பிறக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் முதல் முறையாக 5.2 கிலோகிராம் எடையில் ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.